Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா செட்டிநாடு சிக்கனோட ரெசிபி தான் பார்த்துட்டு இருக்கோம். செட்டிநாடு சிக்கனில் என்னென்ன இன்கிரிடியன்ஸ் ஆட் பண்ணுறோம்னா கசகசா, சீரகம், மிளகு, காஷு, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, பட்டை, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாய், பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, சிக்கன், ஆயில். வாங்க இதை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி சோம்பு, பட்டை, பிரியாணி இலை இதெல்லாம் வந்துட்டு போட்டுக்கணும். அது ரெட்டிஷ் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அப்புறம் எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் அதுக்குள்ளே போட்டு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் அதை அரைச்சி வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரி வெங்காயத்தை அதுக்குள்ளே போட்டு நல்லா ரெட்டிஷ் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். கூடவே மிளகு, கருவேப்பிலையும் நல்லா வறுத்துக்கணும். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிறதுக்குள்ளே மறைச்சி வச்ச மிக்சியிலேருந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த மிக்சிலேயே நம்ம வந்து 2 தக்காளியை போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும். அந்த பேஸ்ட்டையும் அதில் ஊற்றிட்டு மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், உப்பு இதை நல்லா போட்டு வதக்கிக்கணும். வதக்கி முடித்தோடனே சிக்கனை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே வந்துட்டு நீங்கள் அந்த சிக்கனை நல்லா வதக்கிட்டு அதுலேயே இங்கே தண்ணி வந்துட்டு ஊற்றணும். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா செட்டிநாடு சிக்கன் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.